ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. ஒரு நாள் இருக்கிறது போல் இன்னொரு நாள் இருக்கிறதுல தகப்பனே, இந்த நாட்கள் மாறிக்கொண்டே இருக்குது. நாட்கள் மாறினாலும், காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத இருக்கிற தேவன் நீங்கள் ஒருவர் தான் சாமி. உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கொண்டு உம்முடைய வயலில் நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்று தருவேன், என் நுகம் உங்களுக்கு எளிதாக இருக்கும் என்றது நாங்கள் கேட்டுக்கிறோம் சாமி. அப்பா, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் எப்படியாப்பட்டதுன்னுக்கா, ஒரு மரணத்தை பள்ளத்தாக்கில் போய் கொண்டிருக்கிறவனுக்கு ஆறுதலை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குன்றதை நாங்கள் பார்க்கணும் சாமி. அப்பா, நீர் என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் இருந்தால் நீ பூர்ண மனுஷனாக இருப்புன்றதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் சாமி. அப்பா, நாங்கள் பூர்ண மனுஷராக மாறத்துக்கு உம்முடைய ஆவியை கொடுங்க தகப்பனே. இதோ உங்களுடைய தேவன் சர்க்குணனாக இருக்கிறது போல நீங்களும் எல்லா விஷயத்தையும் சர்க்குணனாக இருங்கள். வெளிச்சத்தின் தேவன் உங்களுடைய தேவன், நீங்கள் வெளிச்சமாக இருங்கள் அப்படின்றத நாங்கள் கேட்டோம் சாமி. எங்களுடைய சமாதானம் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் சமாதானத்தோடு வாழ்வீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க சாமி. உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுங்க. உங்களுடைய சத்திய வழியில் நாங்கள் நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பலப்படுத்துங்க, திடன்படுத்துங்க. அப்பா, இந்த உலகம் அநேக பிரச்சனையில் ஓடிக்கொண்டிருக்குது, அநேக போராட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்குது. ஆனாலும் உம்மிடத்தில் உண்மையாக நாங்கள் கேட்டால் அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோன்றதை நாங்கள் உணர்கிறோம் சாமி. நீங்கள் தரவராக இருக்கிறீங்க, நாங்கள் வாங்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய ஆலோசனைகளை கொடுங்க அப்பா. செவி உள்ளவன் கேட்கப்பட்டுன்றீங்க தகப்பனே. அப்போ தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள் செவி திறந்து அதை கேட்கிறவனுக்கு தான் புரியுன்றது நாங்கள் பார்க்குறோம் சாமி. கூடான குடி சோதம் தகப்பனே, துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. மாறாத என் தெய்வமே உமக்கு சோத்திரம், மகிமையின் தெய்வனே உமக்கு சோத்திரம், சமாதானத்தின் பிரபுவே உமக்கு சோத்திரம். அப்பா, கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொருக்கும் சமாதானத்தையும் ஆலோசனைகளையும் கொடுத்து பலப்படுத்துங்க அப்பா. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவும் சொல்லியிருக்கிறீங்க. இதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தகப்பனே. நீங்கள் எங்களுக்கு எந்த அழைப்பை நீங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறீங்களோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களுடைய ஆவியை கொடுங்க தகப்பனே. அப்பா, தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்கிறீங்க. எங்கள் இதய கதவை நாங்கள் தட்டுக்கிறோம் தகப்பனே. நாங்கள் எப்பேற்பட்ட ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோன்றது நாங்கள் மறந்து போகாதபடிக்கு அனைதினமும் நாங்கள் தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் சாமி. நம்முடைய வார்த்தைகள் எங்கள் இதயத்தில் வைங்க தகப்பனே. தேடுங்கள் கண்டறிவீங்கள்னு சொல்லியிருக்கிறீங்க. ஓ, என்னை தடவியாவது தேடுங்க, உங்கள் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க சாமி. நான் உங்களுக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்துலேயே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாசலில் அருகில் நிற்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் சமாதானத்தையும் நல்ல ஆலோசனையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு கொடுத்து பலப்படுத்துங்க சாமி. நீங்களே பொறுப்பேற்று வழிநடத்துங்க. என் சபை மக்கள், சபை மூப்பர்கள், என் பங்கியன் மக்கள், பகுதி மக்கள், திக்கட்ட பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், குழந்தைகள், முதியோர்கள், இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கிற சகோதர சகோதரி ஒவ்வொரு தொட்டு ஆசீர்வதிங்க. கடன் தொழிலில் சிக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி தொட்டு ஆசீர்வதிங்க அப்பா. அநேக குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரர்கள் தெளிவுபடுத்துங்க சாமி. கூட ஆனக்கூடிய சோத்தம் தகப்பனே. வேதிகளையும் நோய்களையும் துக்கத்தையும் எடுத்து போட்டு சுகம் கொடுக்குற தேவன் நீங்கள் ஒருவர் தான் சாமி. உண்மை ஒருவரையை ஆராதிக்கிறோம், ஒருவரை துதிக்கிறோம். எங்கள் சிந்தனைகள், செயல்கள், நினைவுகள், சரீரம் எல்லாமே உமக்கு சொந்தம் தகப்பனே. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்துங்க சாமி. நாங்கள் ஜெபித்ததும் ஜெபிக்க மறந்ததை கரங்களை ஒப்புக்கிறோம். நீங்களே பொறுப்பேற்று பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பெறும் ரட்சகரும் உம்முடைய குமாரமாக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை நான் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.